ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் பார்க்க போகிற தேவ வார்த்தையின் தலைப்பானது மன்னிப்பு மனிதனை உயர்த்துகிறது. கொலோசியர் 3:13 இவ்விதமாய் சொல்கிறது, ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னிப்பது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கும் மிக முக்கியமான செய்தியானது மன்னிப்பு. இன்று சமுதாயமும் குடும்பங்களும் உடைவதற்கும், நண்பர்களிடத்திலே பிரிவினை உண்டாவதற்கும், உறவுகள் கசப்பாக மாறுவதற்கும் முக்கிய காரணம் மன்னிக்கும் இருதயம் இல்லாததுதான். ஒருவர் நம்மை காயப்படுத்தலாம், ஒருவர் தவறாக நம்மை பேசலாம், நமக்கு எதிராக நடந்து கொள்ளலாம். ஆனால் தேவன் சொல்வது என்னவென்றால், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று சொல்கிறார். எல்லோரும் பரிபூரணமானவர்கள் அல்ல, சரியானவர்கள் அல்ல. ஒருவருக்கு ஒருவர் குறைவுகள் இருக்கின்றன. அந்த குறைவுகளை பார்த்து வெறுக்காமல் அன்போடு தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தார். நாம் பலமுறை தவறுகள் செய்தாலும் நம்மை அவர் விட்டு விடவில்லை. சிலுவையிலே இருந்தபோது பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். அந்த இயேசுவின் மனதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பலர் மன அழுத்தத்துடனே, கோபத்துடனே, பகையுடனே வாழ்கிறார்கள். மன்னிக்காத இருதயம் சமாதானத்தை கெடுக்கின்றது. ஆனால் மன்னிக்கும் இருதயமோ ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது தேவனுடைய பலனாக உள்ளது. இந்த கால வேளையிலே நாம் நம்மை துன்பப்படுத்தினவர்களை நினைத்து, ஆண்டவரே நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது தேவன் நமது இருதயத்தை சமாதானத்துடனே, சந்தோஷத்துடனே மாற்ற வல்லவராயிருக்கிறார். குடும்பத்தில் மன்னிப்பு இருக்கட்டும், சபையில் மன்னிப்பு இருக்கட்டும், நண்பர்களிடத்திலே மன்னிப்பு இருக்கட்டும். அப்பொழுது சமாதானமான சமுதாயத்தை நாம் மாற்ற முடியும். இன்றைய நாளிலே நாம் தீர்மானிப்போம், கிறிஸ்து என்னை மன்னிப்பது போல நானும் மற்றவரை மன்னிப்பேன் என்று. தேவன் இந்த வார்த்தையை அனைத்தையுமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.